Hi friends, welcome to Pranav Samayal. இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான பச்சை பயிர் கிரேவி தான் பார்க்க போறோம். இது வந்து கோயம்புத்தூர் ஸ்பெஷல். ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இதுல வந்து நம்ம நெய் ஆட் பண்ணி சாப்பிடலாம். ரொம்பவே சுவையான பச்சை பயிர் கிரேவி எப்படி பண்ணலாம்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இதுல வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நெய் ஆட் பண்ணிவிட்டு சூடான சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ குக்கர் வச்சுருக்கேன். இதில் வந்து பச்சைப்பயிர் சேர்த்துக்கலாம். பச்சைப்பயிர் வந்து 1 கப் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வந்து நல்லா வறுத்துறணும். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. பச்சை பயிரோட வாசனை வந்து நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. 1க்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். மூணு பச்சை மிளகாய் நான் உடைக்காம போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம், சின்ன சைஸ் தக்காளி, 6 பல் பூண்டு, மஞ்சத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், நல்லெண்ணெய் 1/2 டேபிள் ஸ்பூன். நல்லெண்ணெய் வந்து எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக வெந்து வரும். அதுக்காக தான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம். இதை வந்து ஒரு 5 விசில் வச்சு இறக்கிக்கலாம். நல்லாவே வந்து உங்களுக்கு பருப்பு மலர்ந்து வந்திருக்கும். அந்தளவுக்கு வந்து நம்ம விசில் வச்சுக்கலாம். 5 விசில் போதும். ஆயில் சேர்த்துக்கலாம். தாளிப்புக்கு தேங்காய் எண்ணெய் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். 1 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் தாளிப்புக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்க்க மாட்டாங்க. தனியா, கொத்தமல்லி, சீரகம், காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது நல்லா வந்து வறுபட்டுருச்சு. வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து வெந்து வந்துருச்சு. ரொம்பவும் குழையில நல்லாவே வெந்து வந்திருக்கு. இதை நல்லா வந்து கடைஞ்சி எடுத்துக்கலாம். நம்ம வதக்கி வச்சுருக்கதை இதில் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா மசிச்சுட்டு தாளிச்சதை சேர்த்துட்டேன். உப்பு சேர்த்துக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக சுடு தண்ணி போட்டு இதில் ஊற்றிக்கலாம். ரொம்ப ட்ரையாக இருக்குன்னா நீங்கள் வந்து சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை தண்ணி வந்து ஊற்றக்கூடாது. தண்ணி சேர்த்துட்டேன். இது வந்து சிம்மில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் வந்து ஒரு கொதி வரட்டும். ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக நம்மளோட பச்சை பயிர் வந்து கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து சூடான சாப்பாட்டில் போட்டு நெய் போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வந்து இந்த பச்சை பயிர் கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட பிரணவ் சமையல் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.